நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். பிபிசிஎல் பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ ரெக்யூமெண்ட், அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 248 கல்விப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வகையான போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ ஒரு சில போஸ்டிங் 10th 12th சொல்லிருக்காங்க, மத்த போஸ்டிங்ஸ் எல்லாம் டிகிரி வந்து சொல்லிருக்காங்க. பல்வேறு பதவிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. இதோடைய முழு டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களுக்கு கொரி கேட்கலாம். இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது பிபிசிஎல் உடைய அபிஷியல் வெப்சைட், அதாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் இந்த நோட்டிபிகேஷன் 18/4/2026 தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் 17/5/2026 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 சொல்லிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 18/4/2026 முதல் 17/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோடிங், உங்களுடைய டீடைல்ஸ் ப்ரிவியூ பண்றீங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்க, பேமெண்ட் பண்றீங்க. சோ ஸ்டார் இருக்குது எல்லாமே மேண்டேட்டரி டீடைல்ஸ். சோ உங்களுடைய நேம் இது வந்து ஸ்டார் இருக்குது, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மிடில் நேம் வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணோடனே இங்க ஃபுல் நேம் உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். அதற்கு அடுத்தபடியே மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த செக்யூரிட்டி கோட் இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டோ அண்ட் சிக்னேச்சருக்குள்ள போயிடும். ஸோ போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பென்னோ இல்ல ப்ளூ கலர் பென்னோ நீங்க வந்து சைன் பண்ணி ஸோ அதை வந்து போட்டோ பிரிண்ட் எடுத்து பிடிஎஃப் அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன், பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க எல்லா டீடைல்ஸுமே கரெக்டாக தான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம் வீடியோல. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப நீங்க திரையில வந்து பார்க்க போறது தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் என்ட்ரி லெவல் ப்ரொஃபைல்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 முதல் 17/5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், 32 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் சொல்லிக்காங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல் சொல்லிக்காங்க. 5 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ். 175 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 35 to up to வந்து பாத்தீங்கன்னா 30 to 35 கொடுத்துருக்காங்க. ஸோ சிஏ இல்லைன்னா சிஎம்ஏ கிராஜுவேஷனா இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 25 காலி பணிகள். அடுத்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் வேசைடு அமெண்டிஸ் வந்து அப் டு 32 வயசும், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஎம்எஸ், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 10 காலி பணியிடங்கள்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி BBCL வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப் டு 32 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 10th 12th பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. 8 காலிப்படங்கள். அதுக்கு அடுத்தபடியாக அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் குவாலிட்டி அசூரன்ஸ் வந்து அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். MSc கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 30 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஹிந்தி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 2 காலி பணியிடங்கள். சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா இருக்குது. சோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், கெமிக்கல், சோ மினிமம் 50% மார்க். சோ இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே உங்களுக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் யார் என்னென்ன படிச்சுக்கணும் மேல நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட வந்து இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து இருக்குது. சோ எம்ப்ளாயி நேம், சோ டெசிக்னேஷன், நேச்சர் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் பேசிக் சேலரி, CTC, சோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ற மோடு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா SC ST மாற்றுத்திறனாளிகள் எதுவுமே கிடையாது. அதை தவிர்த்து இருக்கிற UR OBC எக்னமல் பீப்புள்ஸ்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் 1180 அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் பிளஸ் GST 18% வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இமெயில் ஐடி வந்து இருக்குது. சோ இந்த இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் நீங்க கிளாரிபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இதற்கான மாத சம்பளம் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி போஸ்ட் வந்து 30,000 இருந்து 1,20,000 வந்து சொல்லியிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் 40,000 இருந்து 1,40,000 சொல்லியிருக்காங்க. சோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி டீடைல்ஸ் இருக்குது. சோ இது எல்லாமே இருக்குது. ஒன் பண்ணி நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டா வந்து வந்து சேட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹை பண்ண தட்டி எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இனிமேல் நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா சோ அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய மெயில் ஐடி navin812244@gmail.com அல்லது navin735858@gmail.com அல்லது navin99650@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட குரீஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.